வணக்கம். நான் உங்கள் உமா ஹைமவதி. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் நட்பை பற்றினது. நட்பென்னும் வார்த்தைக்குள்ளே நாமும் சென்று பார்த்தோமே, தாய் பாசம் தந்தை பாசம் ரெண்டும் இங்கே கண்டோமே அப்படின்னு நட்பை பற்றி நினைச்சாலே, நட்பை பற்றி பேசினாலே, நண்பர்களோடு இருந்தாலே இயல்பாகவே ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறோம். என்ன வேணால் பேசலாம், எதை பற்றி வேணால் பேசலாம், நீ மனசில் நினைக்கிற அத்தனையும் பேசலாம். அங்கே யாருமே உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அங்கே உன்னை பற்றின எந்த ஒரு விஷயமும் அலசி ஆராயப்படாது அப்படின்னு இருக்கிற போது அப்படிப்பட்ட ஒரு நட்பு கிடைக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரம். இப்படி 3 வித்தியாசமான நட்புகளை பற்றி பகிர்ந்துக்கணும். என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண 3 விதமான நட்பை பற்றி பேசணும் அப்படின்றது தான் இந்த பதிவுடைய சாராம்சம். அந்த 3 நட்பு யாரோடது தெரியுமா? முதல் இது கிருஷ்ணனோடையும் அர்ஜுனனோட, இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற நட்பு. ஒரு தெய்வத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் நட்பு இருக்க முடியுமா? இருந்ததே. அது ரொம்ப இயல்பாக இருக்க முடியுமா? இருந்ததே. ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கிற போது நட்பாக இருக்கிறது அப்படின்றது வேற விஷயம். ஆனால் ஒரு மனிதன் குழப்பத்தில் இருக்கிற போது, கலக்கத்தில் இருக்கிற போது நாம் எதிர்த்து நிற்கிறது நம்முடைய பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க அப்படின்ட்டு இருக்கிற போது, ஒரு போரில் நம்ம அவங்கள தோற்கடிக்க போகிறோம் அப்படின்றத விட, போர்னு இருக்கிற போது தோல்வியை தாண்டி அங்கே ஒரு மனிதனுடைய உயிர் மரணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அர்ஜுனன் அந்த போர்க்களத்தில் யாரையெல்லாம் எதிர்த்து நிற்கிறானோ அத்தனை பேரும் அவனுடைய உறவினர்கள். அப்போது நம்மளுடைய உறவுகளை நம்ம எதிர்த்து நிற்கிறோம், அவங்களுடைய உயிர் நம்மளால் போக போகுது அப்படின்னு நினைக்கிற போது ஒரு மிகப்பெரிய கலக்கம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா? ஆனால் இதை தாண்டி நமக்கு வேறு வழியும் இல்லை அப்படின்னு இருக்கும்ல, அப்படின்ற குழப்பமும் இருக்கும்ல. இந்த கலக்கத்துக்கும் இந்த குழப்பத்துக்கும் நடுவில் தைரியமாக இரு, நீ தைரியமாக முன்னோக்கி போ, இதுதான் உன்னுடைய குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு நம்மளை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு மனதிடம் உள்ள ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் மட்டுமே அதை சாதிக்க முடியும். சாதாரண உறவுகளை எதிர்த்து நிற்கிறது அப்படின்றது ஒரு விஷயம். ஆனால் நம் உடன் பிறந்தவன் தான் இவன் அப்படின்றது போர் நடந்ததுக்கு பாதி நாளில் தெரிய வருது. அப்படி இருந்தும் அவனை எதிர்த்து நிற்கிறான். அப்படி தன்னுடைய உடன் பிறந்தவன் தன்னை விட வலிமையானவன் அப்படின்றது ஓரளவுக்கு உண்மைதான். அப்படி இருந்தாலும் அவனை வீழ்த்துறதுக்கான முயற்சிகள் அத்தனையும் எடுக்கிறோம் அப்படின்ற போது பயங்கரமான குழப்பத்தில் அந்த மகாபாரத போர் நடந்த அத்தனை காலமும் அந்த போர்க்களத்தில் அர்ஜுனன் இருந்தான். அந்த எல்லா நாளும் அவனை திடத்தோடு வழி நடத்தி போனது கிருஷ்ணன். குழப்பத்தில் இருந்தபோது கீதா உபதேசம் பண்ணி சரியானது இது, தப்பானது இது, இவங்க தப்பானவங்க உறவினர்களாக இருந்தாலும் இவங்களுடைய நோக்கம் தவறாக இருக்கிற போது அவங்கள அழிக்கிறதுல தப்பேதும் இல்லை அப்படின்னு சொல்லி வழி நடத்தி போன கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கொடுத்த அந்த நட்பு கரம் ஒரு பயங்கரமான ஒரு நட்பு அப்படின்னு தான் அதை சொல்லணும். இவங்க 2 பேருக்கு ஒரு பாடல் டெடிகேட் பண்ணோம் அப்படின்னா, அர்ஜுனன் பாடுறது போல, அந்த சந்திரனும் ஒரு நண்பன், அந்த சூரியனும் ஒரு நண்பன், இவையாவும் படைத்த இறைவன், அந்த இறைவன் எனக்கு நண்பன், அந்த இறைவன் எனக்கு நண்பன், நாம் இருவரும் சேரும் சமயம் நம் கைகளிலே வரும் இமயம், நான் தொட்டது எதுவும் அமையும், இது அன்பால் அமைந்த இதயம், இது அன்பால் இணைந்த இதயம். இது கிருஷ்ணன் அர்ஜுனனுடைய நட்பு. 2வது நட்பு கிருஷ்ணனுக்கும் திரௌபதிக்கும் நடுவில் இருந்த நட்பு. ஒரு ஆணும் பெண்ணும் நட்பாக மட்டுமே இருக்க முடியுமா? அது பாசிபிளா அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம கேள்விகளை எழுப்பிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கான விடை நமக்கு கிடைச்சதா அப்படின்னா பல நேரங்களில் கிடைக்கல. அது எப்படி முடியும் அப்படின்றது தான் பதிலாக வந்து நிற்குது. ஆனால் அந்த காலத்திலேயே கிருஷ்ணரும் திரௌபதியும் அவங்க 2 பேருக்கும் இருந்த அந்த நட்பு, சகா அப்படின்னு திரௌபதி கிருஷ்ணரை அழைக்கிறதும், சகி அப்படின்னு கிருஷ்ணர் திரௌபதியை அழைக்கிறதும் அப்படின்றது ஒரு பயங்கரமான உணர்வு பூர்வமான நட்பு. ஒரு
அத்தனை பேர் இருக்கிற ஒரு அரசவையில் தான் அவமானப்படுத்தப்படுகிற பொழுது அதற்கு காரணமாக தன்னுடைய கணவரை இருக்கிறாங்க அப்படின்னும் போது யாரை கூப்பிடணும், யாரை இப்போ என்னால் கூப்பிட முடியும்? என் கணவரும் இங்கே தான் இருக்கிறாங்க. நாட்டையே ஆளக்கூடிய ஒரு மன்னனுடைய பொண்ணு தான் வந்து திரௌபதி. அப்படி இருக்கிற போது யாரை வேணால் அவங்க கூப்பிட்டுருக்கலாம் உதவிக்கு. ஆனால் அப்போதைக்கு அவங்களுக்கு ஞாபகம் வந்தது தன்னுடைய நட்பான கிருஷ்ணரை கூப்பிடணும் அப்படின்னு தான். கூப்பிட்ட உடனே ஓடோடி வந்த நட்பு நீட்டினாரே கிருஷ்ணர். இவங்க 2 பேருக்குள்ள இருந்த நட்பு இது ஒரு வித்தியாசமான அழகான நட்பு. இவங்க 2 பேருக்கான ஒரு பாடல் டெடிகேட் பண்ணலாமா? ஒரு நண்பன் இருந்தால் கையோடு பூமியை சுமந்திடலாம். தொடுவானம் பக்கமே தொட வேண்டும் நண்பனே, நம் பேரில் திசைகளை எழுதலாம். இப்படின்னு ஒரு நண்பன் இருந்தால் போதும், எதை வேணால் சாதிக்க முடியும் அப்படின்றத கிருஷ்ணர் திரௌபதி அவங்களுடைய நட்பை நமக்கு எடுத்து குறிச்சு. 3ஆவதாக இருக்கிற நட்பு அப்படின்றது கொஞ்சம் முரண்பாடான நட்பு தான். இந்த நட்பு தேவையா அப்படின்னு பாதி பேர் கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கிற நட்பு தான் கர்ணன் துரியோதனனுடைய நட்பு. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து துன்பத்தில் வீழ்ந்தாயடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு முரண்பாடோடு இருக்கிறதா தான் எல்லாருக்கும் தெரியுது. பட் நான் இதில் என்ன பார்க்குறேன்னா, கர்ணனுடைய பிறப்பை பற்றி எல்லாரும் கேலி பேசிகிட்டு இருந்த சமயம் அது. ஆனால் கர்ணன் துரியோதனனுடைய நண்பன் அப்படின்றதால மட்டுமே துரியோதனனுக்கு கூட பிறந்தவர்கள் வந்து இன்னும் 99 பேர், 100 பேர் மொத்த கௌரவர்கள் அப்படி தானே. இந்த 99 பேர் இருக்க, அரசவையில் அத்தனை பேர் இருக்க, மக்கள் இத்தனை பேர் இருக்கிற போது எல்லோரையும் எதிர்த்துக்கிட்டு அங்க நாட்டுக்கு மன்னனா, தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கிற அங்க நாட்டினுடைய மன்னனா கர்ணனை தேர்ந்தெடுத்தான் துரியோதனன். அங்க நாட்டை கர்ணனுக்கு கொடுத்தான் துரியோதனன். இது நட்புக்குரிய பயங்கரமான இலக்கணம். ஒரு முறை கர்ணனும் துரியோதனுடைய மனைவியும் விளையாடிட்டு இருக்கிற போது துரியோதனுடைய மனைவி வந்து தோத்தாச்சு. என்ன தோத்து போன பயத்தில் ஓடுறியா அப்படின்னு எழுந்து போன துரியோதனனுடைய மனைவியை பிடித்து உட்கார வைக்கிற அந்த நோக்கத்தில் இருக்கிற போது அவளுடைய இடுப்பில் இருந்த மணி ஆரம் வந்து கலண்டு விழுந்துருச்சு. கரெக்டாக அந்த சமயத்தில் துரியோதனன் உள்ளே வந்துட்டாச்சு. இந்த காலத்திலேயே இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அதை பார்க்கிற எந்த ஒரு கணவனுக்குமே எதிரில் இருக்கிற அந்த நண்பனை பற்றின சந்தேகம் கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் அப்படி எந்த சந்தேகமும் படாமல் அதை இயல்பாக கடந்து போன துரியோதனனுடைய நட்பு. இப்படி எல்லாரையும் எதிர்த்து தனக்கு ஒரு நாடையே பரிசளித்த துரியோதனனுக்காக, தன்னை எந்த ஒரு நேரத்திலும் சந்தேக கண்ணால் பார்க்காத துரியோதனனுக்காக தான் எதிர்த்து நிற்கிறது தன்னுடன் பிறந்தவர்கள், தன்னுடைய அம்மாவை இப்படின்னு தெரிந்திருந்தும் அந்த போரில் எதிர்த்து நின்னான் கர்ணன். அந்த போர் தனக்கு வெற்றிகரமாக இருந்ததுன்னா கூட பரவாயில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த போரில் நம்ம தோற்க தான் போகிறோம் அப்படின்றது தெரிந்தும், தன்னுடைய உயிர் போகத்தான் போகுது அப்படின்றது தெரிந்தும், உயிரை கொடுத்தேனும் உயிர் போனாலும் நண்பனோடு மட்டுமே இருப்பேன் அப்படின்னு சொன்ன கர்ணனுக்கு துரியோதனன் மேலே இருந்த நட்பு. இப்படி 2 பேருக்கும் மியூச்சுவலாக இருந்ததில்ல. கர்ணனுக்கு துரியோதனன் பேரிலையும் துரியோதனனுக்கு கர்ணன் பேரிலும் இருந்த அந்த நட்பு என்னை பயங்கரமாக வியக்க வைத்த நட்பு. சொந்தம் என்ன, பந்தம் என்ன, போனா என்ன, வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை அப்படின்னு சொல்றது தான் கர்ணன் துரியோதனனுக்கு இடையில் இருந்த இந்த நட்பு. இப்படி இந்த 3 பேருடைய நட்பும் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண நட்பு. இது போல் நிறைய நட்புகள் இருக்குது தான். ஆக நட்பு அப்படின்றது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற போது உங்கள் கூட இருக்கிறது மட்டுமா? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா அந்த சந்தோஷத்தை 2 மடங்கு ஆக்குறதும், நீங்கள் கவலையில் இருக்கிற போது அந்த கவலையை பாதியாக குறைக்கிறதும், எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் உங்களோடு கைகோர்த்து நிற்கிறது தான் நட்பு. அப்படிப்பட்ட நட்பு எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் கிடைச்சிருந்தது அப்படின்னா அதை பொக்கிஷமாக பாதுகாத்து வைங்க.
எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் எல்லோருடைய நட்பு வட்டமும் இன்னும் பெரிதாக மாறணும் அப்படின்ற ஆசையோடும் சந்தோஷத்தோடும் நான் உங்கள் உமா ஹைமவதி.